தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பிப்ரவரி 13 அன்று மகளிர் உரிமை தொகை சுமார் 5000 ரூபாய் அவரவர் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டிருக்கின்றது என்ற செய்தியை வெளியிட்டிருந்தார். இதை குறித்து தான் மிக முக்கிய காணொலியாக இந்த காணொலி இருக்கப் போகின்றது. நிச்சயமாக நம்ம வலைவலிக்கு வருவது நீங்கள் புதியதென்றால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். பெல் பட்டனை அழுத்துங்கள். வாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம். தமிழ்நாடு முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பிப்ரவரி 13, 2026 அன்று கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் சுமார் 1.31 கோடி பெண் பயனாளிகளுக்கு தலா 5000 ஒரே தவணையாக வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளதாக அறிவித்துள்ளார். இந்த 5000 தொகை வழங்கப்பட்டதற்கான முக்கிய விவரங்கள் பின்வருமாறு. தொகை பிரிப்பு: பிப்ரவரி, மார்ச் மற்றும் ஏப்ரல் ஆகிய 3 மாதங்களுக்கான உரிமை தொகை மாதம் 1000 வீதம் 3000, கோடைக்கால சிறப்பு உதவித்தொகையாக 2000, மொத்தத்தில் 5000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டது. காரணம், வரவிருக்கும் 2026 சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு தேர்தல் நடத்தை விதி அமலுக்கு வந்தால் நிதி வழங்குவதில் சிக்கல் ஏற்படலாம் என்பதால் முன்கூட்டியே இந்த தொகை வழங்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. எதிர்கால அறிவிப்பு: மீண்டும் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்தால் இந்த மாதாந்திர உரிமை தொகை 1000 2000 உயர்த்தப்படும் என்று முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருப்பது குறிப்பிடத்தகுந்த ஒரு செய்தியாக இருக்கின்றது. பயனாளிகள் தங்களது வங்கி கணக்குகளை சரிபார்த்து இந்த தொகையை உறுதி செய்து கொள்ளலாம். கூடுதல் தகவல்களை தமிழ்நாடு அரசின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் அறியலாம். 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் செயல்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ள முக்கிய வாக்குறுதிகள் மற்றும் திட்டங்கள் குறித்து பார்க்கலாம். மகளிர் உரிமை தொகை உயர்வு: தற்போது வழங்கப்படும் 1000 உரிமை தொகையை 2000 உயர்த்தி வழங்கப்படும் என முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருக்கின்றார். பழைய ஓய்வூதிய திட்டம்: அரசு ஊழியர்களுக்கு அவர்களின் கடைசி ஊதியத்தின் 50% தொகையை ஓய்வூதியமாக உறுதி செய்யும் தமிழ்நாடு உறுதி அளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் என்ற தலைப்பின் கீழ் செயல்படுத்தப்படும் என்ற உறுதி கொடுத்திருக்கின்றார்கள். இலவச LED டிவி அல்லது ஸ்மார்ட் போன்: குடும்பங்களுக்கு இலவச LED தொலைக்காட்சிகள் அல்லது ஸ்மார்ட் போன்கள் வழங்கும் திட்டத்தை மீண்டும் அறிமுகப்படுத்த திமுக பரிசீலித்து வருகிறது. திராவிட மாடல் 2.0: பெண்களின் நிதி சுதந்திரத்தை மேம்படுத்துதல், இளைஞர்களுக்கு திறன் பயிற்சி அளித்தல் மற்றும் அனைத்து மாவட்டங்களிலும் சமச்சீர் வளர்ச்சியை உறுதி செய்தல் போன்ற திராவிட மாடல் 2.0 திட்டங்கள் முன்னெடுக்கப்படும். கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு: அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% இடஒதுக்கீட்டை பொறியியல், விவசாயம் மற்றும் சட்டம் போன்ற படிப்புகளுக்கு விரிவுபடுத்துதல் மற்றும் மாணவர்களுக்கான நான் முதல்வன் போன்ற திறன் மேம்பாட்டு திட்டங்கள் தொடரும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. உட்கட்டமைப்பு மேம்பாடு: கோயம்புத்தூர் மற்றும் மதுரை நகரங்களில் மெட்ரோ ரயில் திட்டங்கள், சென்னை பறக்கும் ரயில் திட்டத்தை மெட்ரோ நிர்வாகத்திடம் ஒப்படைத்தல் மற்றும் சாலை விரிவாக்க பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று அறிக்கையும் வந்திருக்கின்றது. திமுக தனது 2026 தேர்தல் அறிக்கையை தயாரிக்க கனிமொழி MP தலைமையில் ஒரு குழுவை அமைத்துள்ளது. இக்குழு பொதுமக்கள் மற்றும் பல்வேறு அமைப்புகளிடமிருந்து அதிகாரப்பூர்வ இணையதளம் மற்றும் வாட்ஸ்அப் வழியாக கருத்துக்களை பெற்று வருகிறது என்பது குறிப்பிடத்தகுந்த ஒரு செய்தியாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மக்களை மையப்படுத்தி பல்வேறு புரட்சிகர திட்டங்களையும் மேலும் எதிர்கால புத்தாக்க திட்டங்களையும் அறிவித்து வருகின்றது. அதனுடைய முதல் பகுதியாக இந்த ஆட்சியிலேயே 5000 ரூபாய் மகளிர் உரிமை தொகையை ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது வழங்கியிருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தகுந்த ஒரு செய்தியாக இருக்கின்றது. மீண்டும் நல்லதொரு காணொலி உங்களை சந்திக்கின்ற அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள். நன்றி, வணக்கம்.